So hi, so in the video next set of applications அதாவது நம்மள IBPS PO SBI clerk IBPS clerkல வரக்கூடிய next set of applications தான் பார்க்க போறோம். So இது பாருங்க, இது வந்து profit and lossல இருந்து பார்க்க போறோம். First என்ன சொல்லிருக்காங்க, ratio of the cost price to mark price of an article. ஒரு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸும் மார்க் பிரைஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஷாப்கீப்பர் டிஸ்கவுண்ட் 25% மார்க் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளோ டக்குன்னு பார்த்ததுமே ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ நம்மளோட காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 5:8 சொல்லியிருக்காங்க. அப்போ 5:8னா ஸோ நான் காஸ்ட் ப்ரைஸை வந்து 5ன்ற ரேஷியோலையும் மார்க் ப்ரைஸை வந்து 8ன்ற ரேஷியோலையும் எடுப்போம், ரைட்டா? இப்போ டிஸ்கவுண்ட்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% அந்த மார்க் பிரைஸ். எப்பவுமே டிஸ்கவுண்ட்னாலே மார்க் பிரைஸ்ல தான் கொடுப்போம். ஸோ நம்ம மார்க் பிரைஸ் என்னது 8ல 25%னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆகும்? 8ல 25%னா 1/4. அப்போ 8 × 1/4 2 டிஸ்கவுண்ட் ஆயிடுனா செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு? 2 மைனஸ் பண்ணா 6. இப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ 5 காஸ்ட் பிரைஸ், 6 வந்து செல்லிங் பிரைஸ், அப்போ ப்ராஃபிட் வந்து 1/5. அப்போ 1/5னா எவ்வளவு? 20%. ஆன்சர் வந்துச்சா? புரியுதா? நான் இன்னொரு தடவை சொல்லவா எழுதி? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 5:8 ரேஷியோவில் நமக்கு 2 பேரும் இருக்காங்க. இப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 25% டிஸ்கவுண்ட்னா 1/4. 1/4னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க? 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ எம்ஆர்பியில் டிஸ்கவுண்ட் போனால் என்ன கிடைக்கும்? நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ 8ல 2 மைனஸ் பண்ணால் என்னது? நமக்கு 6. ஏன்னா எம்ஆர்பி வந்து 8, நம்மளோட டிஸ்கவுண்ட் வந்து 25%, அதாவது 1/4. 8ல 1/4 எடுத்தா என்ன வரும்? 2ங்கிறது டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது? 6 இருக்கும். அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 5ங்கிற, அதாவது 5 நீங்க வாங்கின ஒரு பொருளை ஒரு ஆர்டிக்கலை நீங்க என்ன பண்றீங்க? 6ன்னு செல் பண்றீங்க. அப்போ எவ்வளவு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு? 1. எதுல இருந்து? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து. அப்போ 1/5. 1/5னா ஃபிராக்ஷன் வேல்யூ. 1/5ஓட பர்சன்டேஜ் என்னது? 20%. கிளியரா? ஸோ வேற எதையுமே யோசிக்க வேணாம். ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எம்ஆர்பி தந்துட்டாங்க, அதில் 25% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணோம். ஸோ அதை அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிச்சு. தென் என்ன பண்றோம்? இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னு பார்க்குறோம். 1 எதுல இருந்து? 5ல இருந்து. அப்போ 5ல 1னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20% ஆஃப் ஏ, இது பர்சன்டேஜ். 20% of A is equal to 30% of B is equal to 1/6 of C and A plus B plus C ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 430. Find the value of B ன்னு கேட்குறாங்க. இப்போ 20%னா ஃப்ராக்ஷன் என்ன? ஃப்ராக்ஷன் எழுதி பண்ணுவோம். ஃப்ராக்ஷன் என்னது? 1/5. அப்போ 1/5 of A is equal to 30% of B. 30%னா 30/100, அதை கேன்சல் பண்ணா 3/10. அப்ப 3/10 of B is equal to 1/6 of C. ஓகேவா? இப்ப A, B, C தனித்தனியா வந்துச்சா? 1/5 of A is equal to 3/10 of B is equal to 1/6 of C. இப்ப A, B, C எடுக்கும்போது இப்ப A/5 வருது, 3/10 வருது, எல்லாமே இதுல இருக்கு. ஃபிராக்ஷன் டினாமினேட்டர் தான் வேல்யூஸ் இருக்கு. இதை நார்மலா சேஞ்ச் பண்ணா ஒண்ணுமே பண்ணாதீங்க, அது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல மாத்தி எழுதிருங்க. எல்லாரையுமே. இப்போ 1/5 ரெசிப்ரோக்கல் எழுதுனா 5. இப்போ ஒருத்தர ரெசிப்ரோக்கல் எழுதுறீங்கன்னா இன்னொருத்தர் எல்லாரையுமே அப்படி பண்ணணும். இப்போ 3/10 இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் எழுதுனா 10/3. 1/6 இருக்கு, ரெசிப்ரோக்கல் எழுதுனா 6. இப்படி இருந்தா இங்க 10/3 இருக்கு. அப்ப இந்த 3 நமக்கு போகணும். இந்த 3 எனக்கு போகணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 3 போகணும்னா மேல ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிட்டு 3 போயிடும். பட் அங்க மட்டும் பண்ணலாமா? ஒரு விஷயம் பண்ணா த்ரூ அவுட் எல்லாருக்குமே பண்ணணும். அப்ப எல்லாத்துலயுமே 3 வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ இங்க 5, இந்த 3 கேன்சல் ஆயிரும். இது A/B/Cல 15:10:18 நமக்கு வந்துடும். இப்போ A/B/Cயோட ரேஷியோ தெரியும், A plus B plus Cயோட வேல்யூ தெரியும். அப்ப இந்த 430 தான் இதோட டோட்டல்னா நமக்கு என்ன கேட்கணும்? B யோடது. ஸோ இதோட டோட்டல் எவ்வளவு பாருங்க? 15 + 10 25, 25 + 18 43. அங்க 430, இங்க 43, ரெண்டும் ஒண்ணு தானே? ஸோ இதுவும் அதுவும் எல்லாத்தையும் ஆட் பண்றதா, இதுவும் எல்லாத்தையும் ஆட் பண்ணதா? எல்லாத்தையும் ஆட் பண்ணா 43. அப்போ 43 தான் 430னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை இந்த இடத்துல போட்டு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு வேலை வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டாங்கன்னா 15 போடணும், வேல்யூ ஆஃப் பின்னு கேட்டாங்கன்னா 10 போடணும், வேல்யூ ஆஃப் சின்னு கேட்டாங்கன்னா 18 போடணும். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் பி கேட்டிருக்காங்க. நான் இங்க எழுதுறேன். ஸோ வேல்யூ ஆஃப் பின்னு வரும்போது 43 தான் 430. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B யோட வேல்யூ நம்ம என்ன வச்சிருந்தோம்? 10. நம்ம ரேஷியோ 10 போட்டா ரியல் வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப ஆன்சர் என்னது? 100.
ஸோ இதான் ஆன்சர். இதுக்கு நீங்க வந்து ரெசிப்ரோக்கலா மாத்துறதுக்கு 1/5 இருக்கு, எனக்கு வந்து அதோட ரேஷியோ தெரியல, அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க 1/5 A is equal to 3/10B போடுவோம். ஸோ இதை கிராஸ் பண்ணுவோம், கிராஸ் பண்ணி A/Bன்னு கொண்டு வருவோம். ஸோ கொண்டு வந்தா இதே தான் வரும் நமக்கு. ஃபைனலா A:B:C பண்ணும்போது இதே வேல்யூ தான் வரும். அவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ண தேவையில்ல. அதுக்கு தான் என்ன பண்றோம்னா இப்போ 1/5 3/10 1/6 எல்லாமே நமக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்போ அதை நார்மலா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எல்லாத்தையும் மாத்திருங்க. 3/10 இருக்கிறதும் ரெசிப்ரோக்கல்ல 10/3 சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃபைனலா 15:10:18 வந்துருச்சு. இப்போ இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த வேல்யூ அந்த ஆட் பண்ற அந்த ரேஷியோ வேல்யூ தான் ரியல் வேல்யூனா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ ஆன்சர் என்னது 100. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் the average weight of, so average பாருங்க, the average weight of class of 45 girls is 53 kg. Later it was found that weight of the two girls were readers 49 kg and 57 kg instead of 45 kg and 52 kg, and that one girl weighing 62 kg had been left out altogether. Find the actual average weight of the class. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நமக்கு 45 கேர்ள்ஸோடது 53 ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா 2 கேர்ள்ஸை வந்து 49 67 எடுத்துட்டோம், 45 52 எடுக்கிறதுக்கு பதிலா. ஸோ 1 கேர்ள், அதே மாதிரி ஒரு கேர்ள் 62 kgல இருக்காங்க, அவங்களையும் நம்ம விட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலா ஆவரேஜ் வெயிட் என்ன கேட்காங்க, பார்த்ததுமே ஆன்சர் சொல்லலாம். இந்த 49 நீங்க 45, அப்ப எவ்வளவு ஒரு 4 மைனஸ் பண்ணணும். 57 இருந்து 52 ஒரு 5 மைனஸ் பண்ணணும், டோட்டல் 9 மைனஸ் பண்ணணும். 62 kg இங்க போறாங்கன்னா ஒரு 9 ஆட் பண்ணணும். -9 + 9 திரும்பி அதே 53 தான் நமக்கு ஆன்சரா வரும். சோ எந்த சேஞ்சஸும் வராது, என்ன சொல்லிருக்காங்களோ அதுதான் நம்ம ஆக்சுவல் ஆவரேஜா இருக்கு. என்னன்னா டாலி ஆயிருச்சு. சோ 53 kg தான் ஆன்சர். புரியுதா? டவுட்டா இருக்கா? சோ இது வந்து ஒன்ஸ் இது ஆவரேஜோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இது தாராளமா பண்ணிடலாம். இப்போ 45 கேர்ள்ஸ் ஆவரேஜ்னா என்ன சொல்றேன்? ஆவரேஜ்னா என்னன்னா ஆக்சுவலா ஆவரேஜ் வந்து நமக்கு இப்போ ஆவரேஜ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இப்போ 45 கேர்ள்ஸோட ஆவரேஜ் 53 கொடுத்துருக்காங்கன்னா அங்க ஒருத்தர் வந்து 50 இருக்கலாம், ஒருத்தர் 55 இருக்கலாம், 60 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் எல்லாரோட ஆவரேஜா பார்க்கும்போது ஆவரேஜா ஒவ்வொருத்தரும் 53ங்கிற மீனிங் கொடுக்கும். ஆவரேஜோட வேலையே எல்லாரையும் ஈக்குவலா சேஞ்ச் பண்றது. இப்போ 45 கேர்ள்ஸ் இருக்காங்க, 53 ஆவரேஜ்னா என்ன பொறுத்த வரைக்கும் 45 பேருமே இங்க இருக்க 45 பேருமே ஒவ்வொருத்தருமே 53 53 53 அதுதான் எனக்கு இப்போ ஆவரேஜ் வந்து சொல்ல வருது. ஓகேவா? இதுல என்ன ஆகுதுன்னா 2 கேர்ள்ஸ், ஒரு 2 கேர்ள் இருக்காங்க, அவங்களுக்கு 49 kg 57 kg அவங்கள வச்சுதான் நம்ம வந்து இந்த ரீடிங் எடுத்திருக்கோம். பட் ஆக்சுவலா அவங்க என்ன வரும் 47 தான் வரும், சாரி 45 தான் வரும். அப்போ 49 ஒருத்தவங்க வெளியே போயிட்டு 45 உள்ள வராங்க. அப்ப என்ன ஆகுது, 49 வெளியே போயிட்டு ஒரு 45 உள்ள வரும்போது ஒரு 4 வந்து கம்மி ஆகுது டோட்டல்ல. ஏன்னா இது உள்ள இருந்தவங்க 49, இப்ப புதுசா உள்ள போறவங்க அதை விட கம்மி. அப்போ இருக்கும்போது நம்ம ஆவரேஜ் ரெடியூஸ் ஆகும், 4 கம்மி ஆகுது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க 57 kg இருக்கிற ஒரு பர்சன், அதாவது 57 kg இருக்கிற ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கு பதிலா 52 kg உள்ள வைக்கிறோம். இப்ப என்ன ஆகுது, 57 வெளியே போயிட்டு 52 உள்ள வராங்கன்னா வெளியே போனவங்கள உள்ள வந்தவங்க கம்மியா இருக்காங்க. அப்ப ஆவரேஜ் திரும்பியும் கம்மியாகும். எவ்வளவு கம்மியாகும்? டோட்டல்ல எவ்வளவு கம்மியாகுது? 5 கம்மியாகுது. அப்போ இங்க -4 -5 டோட்டலா எவ்வளவு கம்மியாக்கணும்? நம்ம டோட்டல்ல 9 கம்மியாகணும். அப்ப ஆவரேஜ்ல நம்ம வந்து by 45 போட்டு பண்ணணும். ஓகேவா? பட் இன்னும் முடியல, கொஸ்டின் இன்னும் முடியல. And that one girl weighing 62 kg had been left out altogether. So இவங்க கூட நம்ம இந்த பிரச்சனை பண்ணும், இந்த ப்ராப்ளம் நடக்கும் போதே 62 kg இருக்கிற ஒரு கேர்ளையும் நம்ம கவுண்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 62 kg இருக்கிற கேர்ளை இப்ப நான் உள்ள கொண்டு வரணும். ஆல்ரெடி என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் 53 இப்போ 53 இருக்காங்க, இதுல வந்து டோட்டலா 9 வெளியே எடுக்கணும். இப்ப 62 இருக்கிற ஒரு கேர்ள் வெளியே வரணும், உள்ள வரணும், அந்த இதுக்குள்ள வரணும். இப்ப என்னது 53 இருந்த எல்லாருமே இப்ப வந்து ஒரு கேர்ள் மட்டும் 62ல உள்ள வராங்க. அப்ப அவங்க 62ல வந்தாங்கன்னா மேபி அவங்களும் 53ஆவே இருக்காங்கன்னு வைங்க. அப்ப அவங்கள்ட்ட எவ்வளவு நீங்க ரெடியூஸ் பண்ணணும்? இப்ப அவங்களையும் உள்ள சென்ட் பண்றீங்க, அவங்களும் 53ஆ இருந்தாங்கன்னா ஆவரேஜ் 53 இருக்கும். பட் அவங்க 53ஆல 62ஆ
இருக்காங்க. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு கொண்டு வராங்க, மத்தவங்களை விட எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சிருக்காங்க, மத்த எல்லாரும் 53 53 53. இந்த கேர்ள் உள்ள வரும்போது எவ்வளவு வச்சு கொண்டு வராங்க, 62 வச்சு கொண்டு வராங்க. அப்போ 62ங்கிற கேர்ள் உள்ள வராங்க, இங்க எல்லாரும் 53 53 53 இருக்காங்க. அப்ப 62 கேர்ள் இல்லாம அவங்களும் 53ஆ இருந்து உள்ள வராங்கன்னா இப்ப எல்லாரும் 53ஆ தானே இருப்பாங்க. அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த கேர்ளோட வெயிட் வந்து 62. அப்ப எவ்வளவு மத்தவங்களை விட அதிகமா கொண்டு வராங்க அந்த கேர்ள். ஆல்ரெடி இருக்கிறவங்க 53, அந்த கேர்ள் வந்து 62 வராங்கன்னா மத்தவங்களை விட ஒரு 9 அதிகமா கொண்டு வராங்க. பிளஸ் 9 அடிஷ்னலா வருது. ஓகேவா? இங்க ஆல்ரெடி ஒரு -9 வச்சிருந்தோமா, ஏதாவது டோட்டல்ல இருந்து நம்ம ஒரு 9 ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சிருந்தோமா, இந்த தப்பா வெயிட் இது பண்ணனால, கால்குலேட் பண்ணனால. சோ இப்போ இவங்க 62 kg உள்ள வரும்போது அவங்க ஒரு +9 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்களா, அதாவது ஆல்ரெடி இருக்கிறவங்களை விட. சோ அந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் ஆயிரும். இப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0, எல்லாமே இப்ப டேலி ஆயிருச்சு. அப்போ ஆவரேஜ் இப்போ ஆக்சுவலா இப்ப ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த கிளாஸ் எவ்வளவுன்னு கேட்டா முன்னாடி எவ்வளவு இருந்தாங்களோ அதுவே இப்ப வந்துருச்சு. ஏன்னா -9 +9 0, எந்த சேஞ்சஸும் இப்ப நடக்கல. இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்தும் கொஞ்சம் தப்பா போட்டாங்க, மார்க்ஸ் தப்பா போட்டாங்க, ஒரு கேர்ளை இன்க்ளூடே பண்ணல, இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் டேலி பண்ணி பார்க்கும்போது மார்க் வந்து ஒரு 9 தப்பா போட்டிருந்தாங்க, அதனால ஒரு 9 நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சிருந்தோம். இப்போ இந்த புது கேர்ள் உள்ள வரும்போது அவங்க இருக்கிற ஆவரேஜோட 9 எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. இப்போ இந்த 9ம் இந்த 9ம் என்னாச்சு, நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இதுவங்க 2 பேரும் கேன்சல் ஆயிட்டாங்கன்னா நமக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், ஒண்ணுமே இல்ல, அது அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப 45 கேர்ள்ஸோட ஆவரேஜ் எவ்வளவு இருந்துச்சு, 53. அப்ப இப்பவும் அதே 53 தான் இருக்கும், இதுல சேஞ்சஸ் நடக்காது. கிளியரா? சோ ரொம்ப போட்டு ஆவரேஜை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா பார்த்ததுமே ஆன்சரை போட்டுடலாம். வெறும் 10 செகண்ட்ஸ் போதும் இந்த சம் சால்வ் பண்றதுக்கு. பார்க்கதான் ஆன்லைனுக்கு இருக்கு, பட் இது சால்வ் பண்றதுக்கு வெறும் 10 செகண்ட்ஸ் போதும். இப்போ 45 கேர்ள்ஸ் இருக்காங்களா, சோ அவங்களோட ஆவரேஜ் 53. அப்ப ஆவரேஜ் 53னா ஒவ்வொருத்தருக்கும் 53 53 53 நான் ஏம் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, உங்க கண் முன்னாடி ஒரு 45 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தரோட வெயிட்டும் 53 இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ இதுல 2 கேர்ள்ஸ் எடுக்கிறோம், அவங்களுக்கு என்னன்னா 49 தப்பா 45 வர வேண்டிய இடத்துல 49. அப்ப என்னது, நல்லா யோசிங்க, 45 இருக்க வேண்டிய இடத்துல 49 இருக்குன்னா ஒரு 4 கம்மி பண்ணணும். அப்ப அதுக்காக ஒரு 4 ரெடியூஸ் பண்ணணும். ஒரு -4 எழுதிக்கிட்டேன்னா இங்க -4 ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 57 kg தப்பா போட்டாங்க, எதுக்காக, 52க்கு பதிலா. அப்போ 52 வர இடத்துல 57 போட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும், ஒரு 5 மைனஸ் பண்ணணும். அப்ப திரும்பி 52 ஆகும். அப்ப 5 -4 5 -5 எவ்வளவு, -9. டோட்டலா நான் டோட்டல் இருந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆவரேஜ்னா 9/45 வச்சு ரெடியூஸ் பண்ணும். பட் சம் இதோட முடிஞ்சதுன்னா நான் அப்படி பண்ணிருக்கலாம், பட் இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. என்னன்னா, one girl weighing 62 kg had been left out altogether. So 62 kg இருக்கிற ஒரு கேர்ள் நமக்கு கவுண்டிங்லே வரல. இப்ப இந்த கேர்ளும் உள்ள வராங்க, பட் நம்மளோட ஆவரேஜ் 45 கேர்ள்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்கல்ல, அப்ப ஆவரேஜ் எவ்வளவு இருந்துச்சு, 53 kg இருந்துச்சு. இப்போ ஒரு கேர்ள் புதுசா வராங்க, 46 கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த கேர்ளும் 53ஆ இருந்துச்சுன்னா ஆவரேஜ் 53ஆ இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருந்திருக்காது. பட் அந்த கேர்ள் வந்து 53ஆல 62ஆ இருக்காங்க. சோ இப்போ அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ராவை மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்களே அந்த 45 கேர்ள்ஸோடய சேர்த்து விடுறேன். அப்போ 45 + 1 கேர்ள் 46 கேர்ளா மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட அவங்க 62 கொண்டு வந்தாங்க, இந்த கேர்ள்ஸ்லாம் 53 இருக்காங்க. அப்போ அவங்க 62 கொண்டு வந்ததுல இருந்து எக்ஸ்ட்ரா அந்த 53 போக ரிமைனிங் எக்ஸ்ட்ராவை எடுத்து வச்சுட்டு அந்த கேர்ளையும் அந்த 45 கேர்ள்ஸோட சேர்த்து விடுறோம். அப்ப எவ்வளவு, அவங்களும் இப்ப 53 ஆகி 46 கேர்ள்ஸும் 53 ஆவாங்க. பட் நான் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன், அவங்கள்ட்ட இருந்து அவங்க 62 தான் ஆக்சுவலா கொண்டு வந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ராவை எடுத்துட்டு அவங்கள 53 ஆக்கி அந்த ரோலையே அவங்களையும் வச்சிருக்கோம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு எடுக்கணும், 53னா 62ல இருந்து எவ்வளவு எடுத்தா 53 வரும், 9 மைனஸ் பண்ணா 53 வரும். கரெக்டா? அப்போ அந்த கேர்ள் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சிருந்தாங்க, மத்த ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு 9 வந்து வச்சிருந்தாங்க, அந்த 9 நான் எடுத்திருக்கேன். அப்ப அந்த கேர்ள் எக்ஸ்ட்ரா 9, இங்க ஆல்ரெடி ஒரு 9 நம்ம மைனஸ் பண்ணணும்னு வச்சிருந்தோம். சோ இப்ப ரெண்டுமே டேலி ஆயிருச்சு. இப்போ அந்த கேர்ளும் நம்ம பண்ண தப்பு எல்லாமே டேலி ஆகி இப்ப ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டா அதே வேல்யூ தான். சோ என்ன வேல்யூ, 45 கேர்ள்ஸுக்கு என்ன ஆவரேஜ் இருந்துச்சோ இப்போவும் அதே தான் வரும். சோ 53 kg. புரியுதா, கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? சோ இது வந்து நமக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு, ஆவரேஜோட கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா சோ அது எப்படி பண்ணணும்னு மைண்ட்லயே பண்ணி 10 செகண்ட்ஸ்ல ஆவரேஜா முடிச்சிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போகவா.
நெக்ஸ்ட் பாருங்க, the product of the present ages of A and B is 200. அப்போ A B ரெண்டு இருக்கு, ரெண்டு பேர் ஏஜ் இருக்கு பெர்சன்டேஜ், அதுக்கு ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் வந்து 200, A into B வந்து 200. 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி A's ages thrice B's age. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது A யோட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி A யோட ஏஜ் இஸ் thrice B's age. அப்ப ஏயும் பியும் என்ன ரேஷியோல இருப்பாங்க? B வந்து 1 இருந்தா A வந்து 3:1 ரேஷியோல இருக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் த சம் ஆஃப் their ages 4 years hence. அப்ப ரெண்டு பேரோட சம் 4 years hence கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு அவங்க பெர்சன்டேஜ் வந்து 200 மல்டிப்ளை பண்ணா 200 தெரியும். இது 4 years hence. அப்ப இப்போ எவ்வளவு இருப்பாங்க? ரெண்டு பேரோட ஏஜ் வந்து எவ்வளவு இருக்கும்? இப்ப 38 years வந்து ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போறதா இருந்தா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி 38 years. 4 years ஹென்ஸோட ஆன்சர்ஸ் தான் இதெல்லாமே. அப்போ இப்போ கரண்டா பிரசண்டா எவ்வளவு இருப்பாங்க? 30 இருப்பாங்க. ரெண்டு பேரோட ஆட் பண்ணி தான் 30. அப்போ ரெண்டு பேரை ஆட் பண்ணா 30, மல்டிப்ளை பண்ணா 200. அப்போ எதுவா இருக்கும்? ஸோ இதுதான் நம்ம ஆன்சரா இருந்துச்சுன்னா எதுவா இருக்கும்? நமக்கு 20 10ன்னு இருக்கும், ரைட்டா? ஸோ இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து போகாதீங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன் எது ஆன்சர்னே சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆப்ஷன்ல இருந்து போகாம A into B ஏதோ ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா 200 வருது. அது எதுவா இருக்கலாம்? என்னெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒன்னு A வந்து 20 10 இருக்கலாம். இப்போ எடுத்த மாதிரி 20 10 20 into 10 200 வரலாம். வேற எப்படிலாம் 200 வரலாம்? 25 into 8 நமக்கு 200 வரலாம். அதுக்கப்புறமா 50 into 4 நமக்கு 200 வரலாம். இதுல A தான் கிரேட்டரா இருப்பாங்க. பிகாஸ் A இஸ் என்ன சொல்லிட்டாங்க? A's ஏஜ் இஸ் thrice B's ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B யோட ஏஜ் வந்து 3 மடங்கு A யா இருப்பாங்க. ஓகேவா? சோ இல்லைன்னா இவங்க 200 இவங்க 1, இதெல்லாம் பாசிபிளா? 200 1லாம் த்ரைஸ் வருமா? நீங்க கம்மி பண்ணாலும் 3 டைம்ஸ் வராது. அப்ப இதுவும் வராது. இதுலயும் பாருங்க, 5 years ஆகும், 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பிறக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு 3 டைம்ஸ் இது வருமா? அதுவும் வராது. அப்ப இந்த ரெண்டு சான்சஸ் நமக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 20 10 வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அது செட் ஆகலைன்னா 25 8 வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ A வந்து 20, B வந்து 10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னது? 200. இது இப்போ 5 years ago தானே சொல்லிருக்காங்க. 5 years ago A's age is thrice B's age. அப்போ 5 years agoனா 5 வருஷத்துக்கு முன்னாடி A என்ன இருப்பாங்க? இப்போ 20 வயசுனா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வயசு இருந்திருப்பாங்க? A 15 இருப்பாங்க. அதே மாதிரி Bக்கு இப்போ 10 வயசு 10 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் பேக் 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருப்பாங்க? 5 வயசா இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ரேஷியோ பாருங்க, 1:3. அதாவது நம்ம 5 இயர்ஸ் பேக் த்ரைஸ் தானே சொன்னாங்க. 5 இயர்ஸ் ஆகோ A's ஏஜ் இஸ் thrice B's ஏஜ். 3 டைம்ஸ் வருதா? கரெக்டா? ஏயோட ஏஜுக்கு 3 டைம்ஸ் கரெக்டா வருதா? இந்த ஆப்ஷன் இந்த செகண்ட் இது செக் பண்ணி பார்ப்போமா கரெக்டா வருதான்னு. அதே மாதிரி இது வந்து 5 இயர்ஸ் ஆகோனா இவங்க வந்து 20 இருப்பாங்க. 8 வயசு இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க? 3 வயசா இருப்பாங்க. இப்ப இது த்ரைஸா இருக்கா? இதுக்கு இல்ல. அப்ப இதுவும் தப்பு. இதுதான் கரெக்ட். அப்ப நம்ம எடுத்த 20 10 தான் கரெக்ட். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பெர்சன்டேஜ் என்னது? இவங்களோடது ஏயோடது 20, பியோடது 10 செக் பண்ணும்போதும் கரெக்டா த்ரைஸ் வருது. அப்போ 20யும் 10ம் தான் நம்மளோட ரெண்டு பேரோட ஏஜ். ரெண்டு பேரோட சம் எவ்வளவு வருது? பிரசண்டா 30. கேட்டுக்கிறது சம் ஆஃப் தேர் ஏஜஸ் 4 years hence. 4 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு? 4 வருஷத்துக்கு அப்புறம்னு வரும்போது ஏக்கும் 4 வயசு கூடி இருக்கும், பிக்கும் 4 வயசு கூடி இருக்கும். ரெண்டே ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி 30 இருக்காங்க. இப்ப இங்கே ஒரு 4 வயசு, இங்கே ஒரு 4 வயசு, டோட்டலா 8 years அதிகமாகணும். அப்ப 30 + 8 என்ன வரும்? 38 years. சோ இதுதான் ஆன்சர். கிளியரா? என்ன சொல்றாங்க திரும்பி பாருங்க. நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன். the product of the present ages of A and B. அப்ப Aயும் Bயும் ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணா 200 வரும். அப்ப என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு? 20 10 வருது, 25 8 வரலாம். ஆனா 54 ரொம்ப இதா இருக்கு. இது 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது 0 ஆயிரும். 0க்கு 3 டைம்ஸ் எடுக்க முடியாது. சோ கண்டிப்பா இவங்களும் லாஸ்ட் 200 ஒன்னும் இருக்கவே முடியாது. இந்த ரெண்டு இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் இது எடுத்து பார்க்கறேன். 20 10 இருக்கா? சோ இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி A என்னப்பாங்க? 15 மாறுவாங்க. B என்னவா மாறுவாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 சேஞ்ச் ஆவாங்க. இப்போ இவங்களுக்கு 3 டைம்ஸ் இவங்க இருக்காங்களா? அவங்க அதான சொல்லிருக்காங்க. 5 years ago A's age was thrice B's age.
அப்போ B யோட ஏஜ் என்ன இருக்கோ அதுக்கு 3 டைம்ஸா A யோட ஏஜ் இருக்கும். இருக்கா? இங்க 5 இவங்க 15 3 டைம்ஸா இருக்கா? ரேஷியோ எடுத்தாலும் கரெக்டா இருக்கா? 1 இங்க 3 டைம்ஸா இருக்காங்களா? அப்ப நம்ம எடுத்த இது கரெக்ட். ஏயோட ஏஜ், ஏன்னா ஏ தான் பெரியவங்களா இருப்பாங்க, ஏன்னா அவங்க தானே த்ரைஸா, பியை விட த்ரைஸா இருக்காங்க. அப்ப ஏ வந்து 20, பி வந்து 10. இப்போ பிரசண்டா ரெண்டு பேரோட சம் என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? 20 + 10 13 சொல்வீங்க. ஆனா கேட்டிருக்கிறது 4 இயர்ஸ் ஹென்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க. இல்ல 30 + 4 34ன்னு போட்டுறக்கூடாது. ஆப்ஷன் 34ம் இருக்கு. ஓகேவா? ஏன்னா 4 இயர்ஸ் ஹென்ஸ் ரெண்டு பேரும் சம் கேட்டா ஏக்கும் 4 இயர்ஸ் அதிகமாகும், பிக்கும் 4 இயர்ஸ் அதிகமாகும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4 + 4 38 ஆகும். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन. Profit and loss. Next question பாருங்க. The shopkeeper sells 2 articles at the same selling price. On one he gains X% and the other he loses X%. Find his overall loss in the deal is. So overall லாஸ் தான் நடந்திருக்கு. என்னன்னா 4% லாஸ் ஆயிருக்கு. Find the value of X. So இது சிம்பிளா பண்ணிடலாம். பார்க்கும்போது தான் எப்படி நான் X கண்டுபிடிப்பேன் இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு வேல்யூ தான். செல்ஸ் த 2 ஆர்டிகல் த சேம் செல்லிங் பிரைஸ். ரெண்டுக்குமே ஒரே செல்லிங் பிரைஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க 100 rupeesக்கு செல் பண்றீங்கன்னா இன்னொருத்தரும் 100 rupees தான். இப்போ இவங்களுக்கு ஒரு 5% எடுக்கிறீங்கன்னு வைங்க, இவங்களுக்கும் அதே 5% தான். ஏன்னா ரெண்டு பேருமே X தானே. So 5% இங்கேயும் 5% தான். So 5%னா எவ்வளவு வரும்? 5 வரும். இங்கேயும் 5%னா எவ்வளவு வரும்? 5 தான் வரும். So ரெண்டுமே சேம் வேல்யூ, பெர்சன்டேஜும் சேமா இருக்கும்போது நமக்கு ரிசல்டன் ஓவரால் பெர்சன்டேஜ் வேணும்னா நம்ம எதுல அப்ளை பண்ணலாம்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்கு. என்னன்னா x + y + xy/100ல அப்ளை பண்ணலாம். இதுல அப்ளை பண்ணும்போது நமக்கு ஓவரால் பெர்சன்டேஜ் எவ்வளவு, அதான் இங்க கொடுத்துருக்காங்கல்ல 4, அது கிடைக்கும். இந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இப்ப X% எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதோட ரியல் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஓவராலா கண்டுபிடிக்கலாம். பட் இதுல ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. ஓவரால் அவங்க கொடுத்துட்டு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வேல்யூ இது எங்க அப்ளை பண்ணா, ஒரு வேல்யூ அந்த ஒரு வேல்யூவே ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இல்ல ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது, ஓவராலா எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்கல்ல, அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணலாம். அப்ப ஏன் இதுல அப்ளை பண்ணணும்? இதுல ஒரு வேல்யூ இல்ல, 2 ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி இதுல அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு வேல்யூ தான். ஒரு வேல்யூல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அது டிக்ரீஸ் ஆகுது, இல்ல இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் இங்க 2 ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் அதோட செல்லிங் பிரைஸ் வந்து சேம். சோ செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கு, நம்மளோட கெயின் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜும் நமக்கு சேமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம செல் பண்ணக்கூடியது சேம். அதான் சொல்றேன், இங்க ஒரு 100 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்குன்னா அதுல நீங்க அப்ளை பண்ற பெர்சன்டேஜும் இதுல அப்ளை பண்ற பெர்சன்டேஜும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? சோ சேம் செல்லிங் பிரைஸ் தான். சோ on one he gains X%, அதர்ல வந்து X% லாஸ் ஆகுது. ஓவராலா லாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4%. அப்போ இதுல ஒரு வேல்யூ கொடுத்து பண்ணா என்ன வருதோ அதே தான் இங்க நம்ம அப்ளை பண்ணுவோம். ரெண்டு வேல்யூமே சேம்னால இதுல என்ன பெர்சன்டேஜ் தாலும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ 1 கெயின் X%னா அப்ப Xக்கு பதிலா கெயின்னா பிளஸ் X போடணும். இப்ப லாஸ்னா இந்த இடத்துல Y, இப்ப X ஒரு வேல்யூ, Yங்கிறது நெக்ஸ்ட் வேல்யூ, அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்ப X ஃபர்ஸ்ட், Xோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? கெயின். கெயின்னா பிளஸ் X ன்னு போட்டுக்கணும். Yக்கு பதிலா என்ன பண்ணணும்? லாசஸ் X, அப்ப மைனஸ் X ன்னு போட்டுக்கணும். இங்க இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் வேல்யூ அங்க கொடுத்திருக்கிற கெயின் அண்ட் லாஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்ப X இது பிளஸ் எக்ஸ், ஒய்ங்கிறது லாசஸ், அப்ப மைனஸ் எக்ஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பை 100 இஸ் ஈக்குவல் டு 4%. ஓகேவா? சோ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. எக்ஸோட வேல்யூ என்னது? 20. Find the value of x தானே கேட்டிருக்காங்க. x என்னது? 20. எப்பயுமே நமக்கு இந்த வேல்யூ, இப்போ இது ஒரு 20% வைங்க, இது 20%, இது 20% வைங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இதை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதை தான் கேட்பாங்க, ஓவரால் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கொஸ்டின் வைப்பாங்க. இந்த இதில் ஓவராலாக அவங்க கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இங்க ரெண்டையும் தான் கேட்குறாங்க, இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அதே எக்ஸ் பிளஸ் ஒய்ல
நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 4ன்னு தெரியும், இதோட வேல்யூ தான் தெரியாது. இது என்ன வேல்யூவா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேம். இப்போ 20 மைனஸ் 20 ரெண்டு பேரும் சேமா இருக்கனால கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற -4/400 20 ஸ்கொயர் 400/100 தான் போடுவோம். 0 0 0 0 கேன்சல் பண்ணா ஃபைனலாக ஆன்சர் 4 வரும். இந்த 4 அவங்க கொடுத்துட்டு இந்த வேல்யூவை கேட்குறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதே x + y + xy/100 தான் போட போறோம். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஓவரால் பர்சன்டேஜ் இந்த சேஞ்சஸ்லாம் நடந்துச்சுல, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இதெல்லாம் நடந்துச்சுல, ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓவரால் பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டு இந்த எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குன்னு கண்டுபிடின்னு சொல்றாங்க. அதே ப்ராசஸ்ல போட்டு இஸ் ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் வந்து 4 அதை போட்டுட்டு நான் ஃபைனலாக கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளியர்? இது புரிஞ்சுதுல? ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 20. இது வரைக்கும் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நமக்கு அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய அப்ளிகேஷன் சம்ஸ் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி திங்க் பண்ற மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன் சம்ஸை நான் உங்களுக்கு